ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்களோட புது வீடு ஒர்க்கு தான் இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட நமக்கு எல்லா வேலையும் செவுறு எழுப்பி மொத்தமாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ டாப் ரூஃப் இன்றைக்கி மொத்த ஹோல் காங்கிரீட் ஒர்க் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதுக்காக பலவையெல்லாம் அடித்து அந்த எல்லாம் ரெடி பண்ணி கம்பி எல்லாம் கட்டி அப்புறமா ஒயரிங்குள்ளே கனெக்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்து ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர்டாக எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா காங்கிரீட்காரங்க வந்திருக்காங்க. அவங்க இந்த ஏணி மாதிரி வச்சு லிஃப்ட் மாதிரி வச்சு தான் மேலே காங்கிரீட் கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கு அவ்வளோ செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறேன். கிட்ட நேர்லேயே நின்று மாடி ரூஃப் வார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒயருக்கு கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறதுலாம் அடுத்தது எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் லிஃப்ட்டில் காங்கிரீட் மிக்ஸ் ஆகி வருது. அங்கே ஒரு மிஷினில் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு போகிறதுக்கு அந்த ஷீட்டு போட்டிருக்காங்க, ரோடு மாதிரி போகிறது மாதிரி. ஏன்னா கம்பி இல்லை, போகிறது கஷ்டம், அந்த மாதிரி போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த பக்கம் கண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் இது போட்டு ஸ்டார்டிங் சாமி கும்பிட்டு தொடங்கிட்டாங்க. நான் கீழே நின்றுட்டுருந்தேன். ஸோ நான் மேலே வர்றதுக்குள்ளே டக்குன்னு அந்த ப்ராசஸிங் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு சைடு கிச்சன் அந்த சைட்லேருந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதான் நான் கொண்டு தட்டுறாங்க பார்த்தீங்களா. இது ஆல்ரெடி நம்ம ஃபவுண்டேஷன் ஒர்க் அப்போது நான் காமிச்சிருந்துருப்பேன். அதே மாதிரி தான், சேம் ப்ராசஸிங் தான். ஜல்லி, அப்புறமா இங்கே பாறைப்பொடி, அப்புறமா சிமெண்ட்டு சாக்கு கட் பண்ணி தட்டி விடுவாங்க. தட்டி விட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணுவாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி முடித்த உடனே அப்படியே திருப்பி விட்டாச்சுன்னா அந்த மேலே லிஃப்ட்டில் போகிற அந்த பாக்ஸ் வரும், அதில் அப்படியே கொட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை அப்படியே மேலே கொண்டு போய் கொடுத்துரும். மேலேயும் அங்கே ஒரு வண்டியில் இது கொட்டி கொடுக்கும், அதை கொண்டு போய் அங்கே விடுவாங்க. அப்புறம் அங்கே கொத்தனார் அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க அதை லெவல் படுத்துவாங்க. அப்புறம் எலக்ட்ரிஷியன் ஒரு ஆளும் அங்கே நிற்கிறாங்க. ஏன்னா அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக அவங்க ஒரு கம்பி மாதிரி வச்சு அதையும் பிடிச்சிட்டு நின்றுட்டு அதையும் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக அதை காங்கிரீட் இது பண்ணுறது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே முடிச்சாச்சு. இன்னும் இருக்குது, ஓரளவுக்கு பாதி வேலை முடிஞ்சாச்சு. எனக்கு இந்த லிஃப்ட்டில் இதை கொண்டு தட்டுறதை பார்க்குறது தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த பக்கம் நிற்கிறது என்னோடய அப்பா நிற்கிறாங்க. தலையில் டவல் கட்டியிருக்காங்கல்ல, அதுதான் என்னோடய அப்பா. இது இப்போ பெட்ரூம் சைடு, மாஸ்டர் பெட்ரூம் சைடு இது தான் போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தங்க இந்த மாதிரி லெவல் படுத்திகிட்ருக்காங்க. ஒருத்தங்க அங்கே இதை வச்சு அளவாக இது சமநரப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மிக்ஸ் ஆகும் மேலே வந்துகிட்டே இருக்கும். சுற்றி தென்னை மரம், பார்க்குறதுக்கு வியூவுமே அழகாக இருக்குது. அப்புறமா இந்த இடையிடையே அங்கங்கே இந்த பேப்பரும் வைப்பாங்க. அது அந்த ஏதோ கேப் வழியாக இந்த காங்கிரீட் ரொம்ப வடிஞ்சு கீழே வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் வச்சிட்ருக்காங்க. இனி அந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சாச்சு. கிச்சன், டைனிங்,
ஹால் வரைக்கும் ஹால் வந்து ஒரு முக்கால்வாசி முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே இந்த பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஹாலு இதெல்லாமே ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டெப்ஸு கட்டிகிட்ருக்காங்க. பாதி ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க. இது வந்து திரும்ப ரிட்டன் இப்படி கறங்கி மேலே ஏறி வர்ற இடத்துல உள்ள ஸ்டெப்ஸ். அது இப்போ தான் பலவாடிச்சு கம்பியெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. அது நிறைஞ்சோடனே அப்படியே திருப்பிடுவாங்க. அடுத்து லிஃப்ட் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து வந்ததுமே திரும்பியும் தட்டி கொடுக்கும். இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸு கட்டுறாங்க. இது வந்து ஃபுல்லாக ஓவரால் வந்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டு எண்டு ஏரியா மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் தான் இடம் இருக்குது. இது வந்து அந்த சின்ன பெட்ரூமோட அந்த ஏரியா. இதுவும் ஃபினிஷ் ஆயாச்சுன்னா வேலை முடிஞ்சு. அப்புறமா வந்து இந்த காங்கிரீட் வந்து கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு இந்தாங்க ஒருத்தங்க ஒரு பைப் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, இது வச்சு தான் அவங்க வந்து அதை இருத்தி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணி விடுவாங்க. அது வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே அங்கங்கே எல்லா இடத்துக்கும் போகும். பாருங்கள், இங்கே பாருங்கள் பண்ணுறாங்க. அது வந்து உள்ளே எல்லாம் போகிறதுக்கு இது இந்த ஓஸ் வச்சு இது பண்ணி விடுவாங்க. அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அவங்களுக்கு ஜூஸு, மோர், தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்த பாத்திரம் எல்லாம் முடிய போகிறதுனால எல்லா பாத்திரத்தையும் எடுத்து இந்த பக்கம் மாற்றி வச்சிட்ருக்காங்க. ஏன்னா டைம் வந்து இந்த நேரம்லாம் ஒரு 2:30 எல்லாம் ஆகியாச்சு டைமிங். அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்த அப்டேட் வந்து என்ன வேலை நடக்கு அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட்டாக கொடுக்குறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.